ஒரு வீடியோ சில பேரோட வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணும்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம சேனல் வீடியோ பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் எம்ப்ராய்டரி மிஷின் வாங்கி இப்போ நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 2 விஷயம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் எம்ப்ராய்டரி மிஷின் வாங்கி நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காங்கங்கிறத பற்றியும், இன்னொன்று, ஹவுஸ் ஒய்ஃபு இந்த மிஷினை வாங்க முடியாது அப்படின்னு வந்த ஒரு கமெண்ட்டுக்கு என் பதில் என்னன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அந்த கமெண்ட்டுக்கு ஒரு பதில் சொல்லணும். சரிங்களா? ஹவுஸ் ஒய்ஃபு மிஷின் வாங்க முடியாதுன்னு அந்த கமெண்ட்டில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. சரிங்களா? நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே, நான் வாங்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கேன், தினமும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரும் இப்போ இந்த மிஷினை வாங்கி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காங்க. அப்போ முடியாதுன்னு யார் சொல்றது சொல்லுங்க? நம்மள மாதிரி பெண்கள் என்னைய விட பெரிய பெரிய குரோத்தில் இன்னைக்கு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு கை நிறைய சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கக்குள்ள எப்படி அந்த கமெண்ட்ல அவங்க அப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நம்ம வீடியோவை பார்த்து ஒரு சிஸ்டர் மிஷின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னப்போ எனக்கு எவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தெரியுங்களா? ஏன்னா அந்த மிஷினை அவங்க வாங்குறதுக்கு நான் முதல்ல இந்த சேனல் நான் ஆரம்பித்ததே எதனாலனா, நான் கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வர எவ்வளோலாம் கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி என்னை போல் இருக்க பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, அவங்களும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும், அவங்க இப்போ இருக்கிற நிலைமையை விட பெரிய லெவலுக்கு வளர்ச்சி அடையணும், தொழிலில் சம்பாதிக்கணும், அப்படி சம்பாரித்து நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது தான் என்னோட ஒரு கோலாகவே இருந்தது. அதனால தான் நானும் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கேன், யாராவது ஒருத்தவங்க என் வீடியோவை பார்த்து நான் பயன் அடைஞ்சிருக்கேன், எனக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது இப்போ நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் அந்த சிஸ்டர் மட்டும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க அந்த வார்த்தையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு உண்டான ஆரம்பம். சரிங்களா? ஒருத்தர் முடியாதுன்னு சொன்ன அந்த நேரத்தில் இன்னொருத்தர் முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுவே என்ன ரொம்ப டச் பண்ணிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு வச்சுங்களேன், என்னோட கோலு எல்லாருமே நல்லா வரணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஒரு ஆள் அந்த நேரத்தில் ஹவுஸ் ஒய்ஃபால் முடியாதுன்னு கமெண்ட் பண்ணக்குள்ளே எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதே நேரம் இந்த சிஸ்டர் நான் உங்கள் வீடியோவை பார்த்து உங்களோட பேச்செல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த மிஷின் இப்போ வாங்க போகிறேன்னு சொன்னாங்க, இப்போ வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கக்குள்ள எனக்கு அவர் போட்ட கமெண்ட்டுக்கும் இவங்க சொன்னதுக்கும் எவ்வளோ பெரிய எனக்கு சந்தோஷம். முடியும்னு இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? நம்ம வீடியோ ஜஸ்ட் ஒரு வீடியோவாக இல்லாமல் ஒருத்தரோட லைஃப்பில் ஒரு இம்பேக்ட் பண்ணுது இல்லைங்களா? ஆனால் மிஷின் வாங்கினது மட்டும் நெக்ஸ்ட் லெவல் அவங்க போகலை. சரிங்களா? அவங்களோட என்ன மைண்ட் செட்டு யூஸ் பண்ணாங்க தெரியுங்களா? அதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு சீக்ரெட். சரிங்களா? அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு எடுத்த முடிவே ஃபஸ்ட்டு, அவங்க ஸ்டார்ட் பண்ணி முடிவு எடுத்தது தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அடுத்தது பர்ஃபெக்டாக நமக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்காம நம்ம ஸ்டார்ட் பண்ணினாதான் பர்ஃபெக்டே ஆக முடியுங்கிறத அவங்க உணர்ந்து அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்களா? நம்ம இதை பற்றி, இந்த மைண்ட் செட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்ததே ரொம்ப பெரிய விஷயம்.
எம்ப்ராய்டரி மிஷினால் நமக்கு இன்கம் நிறையா வர்றதுக்கு அதில் இன்கம் எடுக்க முடியும். சரிங்களா? எப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஒர்க் எம்ப்ராய்டரி போடலாம், லோகோ போடலாம், கஸ்டமைஸாக என்ன டிசைன் வேணும்னாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம், நேம் ஒர்க்கு பண்ணலாம். இதெல்லாம் இந்த மிஷினில் நம்ம சம்பாதிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு அவங்க பெரிய லெவலுக்கும் போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற உங்களாலையும் கண்டிப்பாக முடியும், நம்மளால் முடியும். சரிங்களா? அதை நம்பணும். நான் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, நம்மளை நம்பணும். அப்படிதான் எங்கள் வீட்டில் என்னைய நம்பினாங்க, எனக்கு நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்பினேன். அதுக்கு எங்கள் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஏன் மேலே நம்பிக்கை வச்சு. அதே போல் அந்த சிஸ்டர் நம்ம வீடியோ பார்த்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடிவு பண்ணாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்க மேலே நம்பிக்கை வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? அவங்க வீட்டில் உள்ளவங்கள நினச்சி பாருங்கள், அது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நம்ம இப்போ வந்து அந்த கமெண்ட்டுக்கு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து அந்த கமெண்ட் ரிப்ளைவுக்கு ஒரு ஆன்சரே கொடுத்துட்டாங்க இல்லையா, பதிலடி முடியாதுன்னு சொன்ன அந்த தாட்டுக்கு இவங்களோட சக்ஸஸ் பண்ண இந்த ஸ்டோரி தானே அவங்களுக்கு ரிப்ளே. சொல்லுங்க, எனக்கு இந்த சந்தோஷத்தை எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அந்த சிஸ்டர் பேர் வந்து நிர்மலா, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க திருநெல்வேலியில் இருக்காங்க. திருநெல்வேலிக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு டெய்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி போடணுன்னா அந்த சிஸ்டர்கிட்ட போட்டுக்கோங்க. அவங்க நல்லா இப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா போட்டு கொடுத்துட்ருக்காங்க. கஸ்டமர்ஸ்க்கே டைரெக்டாக போட்டு கொடுக்குறாங்க. யாரெல்லாம் எம்ப்ராய்டரி மிஷின் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்ப்ராய்டரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எம்ப்ராய்டரி அண்ட் டெய்லரிங் ரெண்டும் பண்ணுறோம். ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நாகப்பட்டினத்தில் உள்ளவங்க இருந்தீங்கன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு எம்ப்ராய்டரி ப்ளவுஸுக்கு 350 ரூபாலேருந்து நம்ம போட்டு கொடுக்குறோம். விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.